பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தமிழகத்தில் தனி வீடுகளுக்கு கட்டாயமாக வாகன நிறுத்தும் இடம் வழங்கும் புதிய கட்டுப்பாடுகளை வகுக்கும் பணியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இறங்கியுள்ளது. இதுவரை பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள், அலுவலகங்களுக்கு மட்டும் வாகன நிறுத்தும் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் இருந்தன. உதாரணமாக, ஒவ்வொரு 750 அடி சதுர அடிக்கும் ஒரு கார், 2 இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் இடம் இருக்க வேண்டும் என்பது முறை. ஆனால் தனி வீடுகள், குறிப்பாக ஒரு குடும்பம் வசிப்பதற்காக கட்டப்படும் வீடுகளில் நிலம் முழுவதையும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தி வாகனங்களுக்கு இடமளிக்காத வழக்கம் அதிகமாக உள்ளது. இதனால் சாலைகளில் கார்கள், இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் வரைபட அனுமதி பெறும் கட்டிடங்களில் கூட இதற்காக கட்டுப்பாடுகள் இல்லாததால் சாலைகளை ஆக்கிரமிக்கும் நிலை அதிகரித்துள்ளது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் தனி வீடுகளுக்கும் வாகன நிறுத்தும் இடங்களை கட்டாயமாக்கும் திட்டம் வகுக்கப்படுகிறது. இதற்காக மனையின் பரப்பளவு, வீட்டு அமைப்பு, சாலையின் அகலம் போன்ற அம்சங்களை பொறுத்து புதிய கட்டுப்பாடுகள் வரையப்படும். குறிப்பிட்ட மனைகள் மிக குறைவான பரப்பளவில் இருக்கும்போது வீட்டு உரிமையாளர்கள் வேறு இடத்தில் வாகன நிறுத்தும் வசதியை காட்ட வேண்டும். அதே சமயம் வீடுகளில் தரைத்தளத்தை முழுமையாக வாகன நிறுத்தத்திற்காக ஒதுக்கும் வீட்டுக்காரர்கள் அந்த இடத்தை பிறரிடம் வாடகைக்கு வழங்கும் அனுமதிக்கும் விதமாகவும் சட்டமுறை வரையறுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சாலைகளில் ஒழுங்கு நிலை பெறும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகின்றன.